சின்ன அடி சின்ன அடி எவ்வளோ? அரை கிலோ 700 அரை கிலோ 700. திரளி 300 கொடுத்தலாம். கத்தல திரளி 300 கிலோ கிலோ. இல்லை பாருங்க எல்லாரும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க மீன்கள் எல்லாம். கிலோ இது எவ்வளோ? இதா 1000. கனவா எவ்வளோ? கனவை ஒட்டி 400. இது என்ன நீங்கள் என்ன விற்கிறீங்க? நெத்தலி எவ்வளோ ஆகுது? நெத்தலி 1 கிலோ 250. எப்படி இருக்குன்னு சொல்லி என்னாசி கிலோ 500. ரைட் ரைட் கிலோ 500 பாருங்க. பேர் பலகையும் வந்து போட்டிருக்குது பொது சந்தை பழையன்னு சொல்லி 20 கிலோ. ரைட் ரைட் எவ்வளோ காலமா சரிங்க தொழில் சந்தை? 30 வருஷமா சரிங்க. இங்கே தான் பழம் விளமீன் எவ்வளோ உங்கள்கிட்ட? உங்கள்கிட்ட விளமீன் கிடைக்குது? விளமீன் 1 கிலோ 300. 1 கிலோ 300. எவ்வளோ காலமா சரிங்க தொழில்? 6 வருஷமா. எப்போ அண்ணே குளத்து மீன் நீங்கள் பிடிக்கிறதா? எடுத்து விற்கிறது. ஆனால் கொஞ்சம் ஜங்காத்தான் இருக்கிறீங்க. ஏன்னா முடி கொஞ்சம் கல்ல குடிக்கிறேன் கல்ல அது சரியோ. கிரேப்ஸ் எவ்வளோ போகுது? கிரேப்ஸ் பாக்ஸ் வந்து 1000. என்னது பழம் இது இந்தியன் மற்ற என்ன மாதிரி இன்றைக்கு மரக்கறி என்ன விலை நிறுவனங்கள் எப்படி போகுது? உருளைக்கிழங்கு என்ன விலை? ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். முந்தைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பளை பகுதியில் வந்து நிற்கிறோம். பளை பிரதான ஏனையின் வீதி இந்த வீதியெல்லாம் வந்து நின்றுருக்கோம். இன்றைய நாளில் இந்த பளை நகர பகுதி இந்த பஸ் தரிப்பிடம் வந்து எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பஸ் தரிப்பிடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தை பகுதியும் இருக்குது. பொது சந்தை பகுதி இருக்குது, மீன் சந்தை, மரக்கறி சந்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே இடத்துல இருக்குது. இன்றைய நாளில் இந்த மரக்கறி சந்தை உடைய நிலவரங்கள், மீன் சந்தையுடைய நிலவரங்கள் வந்து எப்படி இருக்குது என்று சொல்லி தான் இந்த காணொளி வாயிலாக பார்க்க போகிறீங்க. யாரோ எங்கள் சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி இந்த நகர பகுதிக்கு வந்து நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதான் இந்த ஏனையின் வீதியில் இப்போ வந்து நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களை பக்கம் போனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொழும்பு பக்கம் போகிறது, எங்களை பக்கம் யாழ்ப்பாணம் பக்கத்துக்கு போகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பேங்க் எல்லாம் இருக்குது பாருங்கள். பீப்புள்ஸ் பேங்க், அதை விட எல்பி ஃபினான்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே இருக்குது. இந்த பக்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பலசரக்கு கடைகள், தேத்தண்ணி கடைகள்னு சொல்லி இங்கே பக்கம் இருக்குது பாருங்கள். ஓகே, இங்கால பக்கங்களில் இந்த பலசரக்கு கடைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பஸ் எல்லாமே வந்து நிற்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பஸ் எல்லாம் வந்து நிற்கும். சிடிபி ஆகட்டும், இதான் பஸ் தரிப்பிடம் பாருங்கள். இது வந்து இப்போ புதுசாக கட்டணுன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த கட்டட தொகுதியில் மேலுக்கு எல்லாமே வந்து கடை எல்லாம் இருக்குது பாருங்கள். மேல் பக்கத்தில் இதில் ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு டேங்க் ஒன்று வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம் உண்டு. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து புதுசாக கட்டிக்கான்னு சொல்லி நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பாருங்கள், அதில் பாருங்கள் பேர் பலகையும் வந்து போட்டிருக்குது பொது சந்தை பழையன்னு சொல்லி. இந்த பக்கம் தான் இப்போ நாங்கள் உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு போய் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பக்கங்களில் பார்த்திங்கன்னா பேக்கரிகள், பலசரக்கு கடைகள்னு சொல்லி எல்லாம் இருக்குது. அம்மா நல்ல பெரிய சந்தையாக தான் இருக்குது. பெரிய ஒரு தேசத்தெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்க, இங்கெல்லாம் புதுசாக கடை தொகுதிகள் எல்லாம் வந்து கட்டிக்காங்க புதுசாக. இதான் வந்து மரக்கறி சந்தைன்னு சொல்லி நினைக்கிறேன் பாருங்கள். நல்லா பெருசாக இப்போ தான் புதுசாக கட்டிக்கான்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கெல்லாம் மீன் சந்தை பகுதி ஒரு சின்ன பகுதியாக தான் இருக்குது. அதை விட அங்கால இறைச்சி கடையெல்லாம் இருக்குது. இல்லை பாருங்கள், இதில் பலசர கடைகள் இருக்குது. இதுதான் வந்து மீன் சந்தை பகுதி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா தான் இருக்குது, நல்லபடியாக இருக்குது. என்ன மாதிரி விளைநிலங்கள் எப்படி போகுது? பல பகுதியில் பழச்சந்தை யார் காய்க்கிறது? இங்கே எல்லாம் வச்சிக்கணும் நம்ம. என்ன மாதிரி மீன் விலை எப்படி போகுது? விலையில் எப்படி போகுது? விளமீன் எவ்வளோ? 1200. ரைட் ரைட் ரைட். வேற 1600. ஓகே ஓகே ஓகே. முரல் எவ்வளோ? முரல் 1200. உண்மையா? நண்டு எவ்வளோ? 1000 ரூபா கிலோ. ரைட் ரைட் ரைட். ஆனால் சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிடுங்க. என்ன மலிவா அன்னைக்கு? என்ன மாதிரி இப்போ விளையாடுங்கள்? திரளி 300 கொடுத்தலாம். கத்தல திரளி 300 கிலோ கிலோ. ஓகே, இது 300 கொடுத்தலாம். விளமீன் என்ன மாதிரி போகுது? விளமீன் இருக்க மாட்டேன். விளமீன் இல்லை, விளமீன் முடிஞ்சு என்ன சுவாபாரத்துக்கு 300. எவ்வளோ இது? காக்கில் 300. காக்கில் 300. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த மரக்கறி சந்தைகள் வந்து இப்போ புதுசாக கட்டிங்க என்ன? இந்த மீன் சந்தை இப்போ கட்ட போகிறாங்களா? அது நீ அடுத்த பேர் யாரு? அடுத்த வந்த அப்புறம் அடுத்த உங்களுக்கு மீன் சந்தை. எவ்வளோ காலமா இந்த சந்தை எப்படி இருக்கு? இது இப்போ ஒரு 5 வருஷமா. 5 வருஷமா இருக்கு. அதுக்கு முதல் அதுல இருந்து
அதில் ஒரு சின்ன பொட்டியில் இருந்து அது பெருசு. பெருசாக இருந்தது. அதில் அடிச்சாச்சு அது டிச்சாச்சு. என்னதுக்காண்டி இந்த கட்டுறங்கள் கட்டுறதுக்காண்டி. ரைட் தான். அப்போ உங்களுக்கு நீ இந்த மீன் சந்தை தான் கட்ட குறையா இருக்கு. சரி ஓகே. என்ன மாதிரி பிஸ்னஸ் எப்படி போகுது? இது நாங்கள் வந்து நேரடி கொள்வோம். நாங்கள் நேரடி நாங்கள் பிடிக்கிறாங்க 1000 ரூபாய் கிலோ பாரு. ஒரு கிலோ 1000. நீங்க நேரடியாக நாங்கள் பிடிக்கிறாங்க கிலோ 1000 கிலோ 800 துள்ளு மண்டை 600 ரூபாய் கிலோ கிலோ இதோட 1000 கிலோ 1000 பாரு. கனவா எவ்வளவு கனவா? 800 ரூபாய் கிலோ. 800 ரூபா கிலோ. ரைட். வேற என்ன மீன் இருக்கு உங்கள்கிட்ட? அந்த ஒட்டி கிலோ 400 ரூபாய் கிலோ. ஒட்டி 400 ரூபா. ஓகே. சீலா கிலோ 800 ரூபாய் கிலோ. கிலோ 800 ரூபா. ரைட். முரளை எவ்வளவு உங்கள்கிட்ட? எங்கள்கிட்ட உங்களுக்கு 800 ரூபா கொடுக்கலாம் கிலோ. 800 ரூபா. நாங்கள் நேரில் பிடிக்கிறாங்க கொள்வரம் செய்யல கணக்கில் விற்கிறாங்களா? எவ்வளவு காலமா செய்றீங்க தொழில்? நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 93 செய்யறோம். 93ஆம் ஆண்டுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பிஸ்னஸ் தான். ஓகே இந்த பழம் நாங்கள் சொந்தலம் பழம். சொந்தலம் பழம் பழம் தானே? ரைட். எப்படி பிஸ்னஸ் எப்படி போகுது? சூடா போகுது? அந்த மாதிரி போகும். அந்த மாதிரி போகுது. 20,000 உழைச்சா காலம். 20,000 உழைச்சா காலம். ஒரு நாளைக்கு அதான் கஷ்டப்பட்டு உழைச்சா எவ்வளோ உழைக்கலாம் தானே. என்ன ரைட் இங்கேயும் பாருங்க. அவரும் சம்மாடியா ரைட் இல்லை பாருங்க. எல்லாரும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க மீன்கள் எல்லாம் பாருங்க. சூப்பர். ரைட். என்ன நீங்க என்ன விற்கிறீங்க? நெத்தலி எவ்வளோ ஆகுது? நெத்தலி காக்கிலோ 250 ரூபா. 1000 ரூபா. 1000 ரூபா போகுது. இவ்வளோ மீன் எவ்வளோ உங்கள்கிட்ட? உங்கள்கிட்ட இவ்வளோ மீன் கிடைக்குது? காக்கிலோ 300 ரூபா. காக்கிலோ 300 ரூபா. பாரு வேற காக்கிலோ 400 ரூபா போகுது. 1350 ரூபா கணக்கில் எடுத்து 250 ரூபா கிலோவுக்கு. எவ்வளோ காலமா செய்றீங்க தொழில்? 6 வருஷமா. ஓகேயா தொழில்? நாங்கள் முந்தி தோக்கம் சேர்ந்தாங்க. இப்போ சின்ன கடையில் செய்தாங்க வியாபாரம். சின்ன கடை வியாபாரம். சின்ன கடை வியாபாரம் செய்தாங்க. இப்போ இந்த அளவுக்கு இடம் வியாபாரம் செய்து இப்போ செய்து ஒன்றா இருக்கு. இப்போ செய்து இருக்கீங்க. ஆனால் ஓகே. இப்போ நிறைய இந்த இடங்கள்ல அந்த திராசு பார்க்க சந்தோஷமா இருக்கு. இப்பெல்லாம் வந்து மீட்டர் திராசு இல்லை, மீட்டர் திராசு. எல்லா இடம் இந்த இடங்கள்ல இந்த திராசு பார்க்க சந்தோஷமா இருக்கு. மாஸ்கா ஏன் பார்த்தா ஏன் முகத்தை மறைச்சி என்ன யார் காய்ச்சல் தெரியும். சரி ஆக்கெல்லாம் வந்து வாங்கினோம். இங்காலையும் பாருங்க. ஐயா என்ன மீன் இது? ஜப்பான். என்ன குளத்து மீன் நீங்க பிடிக்கிறதா? எடுத்து விற்கிறது. எவ்வளோ கிலோ? கிலோ 500 ரூபா. ரைட். நீங்களும் நெஞ்சா மீன் பட்டுறா? என்ன பட்டுறாங்களே காரையில் போடக்கு? 100 ரூபா கிலோ. கிலோக்கு 100 ரூபா. எல்லா இடம் கிலோக்கு 100 ரூபா தானே? கூட குறையாண்டு இல்லை கூட எல்லா இடம் கேட்டால் 100 ரூபா அந்த மாதிரி தான். வேறு என்ன? ஓகே. ஏதாவது செய்யத்தானே பண்ணுமே தொழில். எத்தனை வயசு? 60 ஆச்சு. ரைட்டு பார்க்க தெரியுது. ஆனால் கொஞ்சம் ஜங்காத்தான் இருக்கிறீங்க. ஏன்னா முடி கொஞ்சம் கல்ல குடிக்கிறார். கல்ல அன்னை விஞ்சால சூடா எவ்வளோ சூடா இது? சின்ன சூடு என்ன? ரைட். நெத்தலே எவ்வளோ அவங்கள்ட்ட? இது கும்பலா என்ன? சின்ன அடி என்ன? சின்ன அடி எவ்வளோ? 1/2 கிலோ 700 ரூபா. 1/2 கிலோ 700 ரூபா. இவ்வளோதான். விஜயெல்லாம் வித்துட்டீங்களோ? கிடாக்கு விற்க மேலே கொஞ்சம் எடுத்து போடுறது. வேற எவ்வளோ அவங்கள்ட்ட? 800 ரூபா. எவ்வளோ காலமாக செய்றீங்க? ஒரு 3 வருஷம். 3 வருஷமா? ரைட். சரி ஓகேயா. ஓகே பிஸ்னஸை பார்க்கணும். எங்காலையும் அப்படியே திரளி. குறைபாடுகள் என்ன? நான் பார்த்த சந்தைகளுக்கு இதில் கொஞ்சம் நல்லா கிடக்கு. முன்ன கிடக்கல முன்னுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு. இல்லை நான் பார்த்ததுக்குள்ள இது கொஞ்சம் நல்லா கிடக்கேன்டா ஊராத்துறை கண்டே போனேன். அங்கே மீன் சந்தை ஒழுங்கு இல்லை, ஒன்றும் ஒழுங்கு இல்லை. அது சரியோ பஸ் ஸ்டாண்டுக்கு வராக்கள் அங்கே. ரைட். ஆனால் இப்போ கொஞ்சம் எல்லாம் செஞ்சுட்டாங்க. இப்போ யாழ்ப்பாண சந்தை பண்ண சந்தை எல்லாம் நீட்டாக செஞ்சுட்டாங்க. இப்போ சாவச்சேரி மார்க்கெட்டு நல்ல பேர். ஓ அது தனித்தனி இருக்கு. இது மீன் சரி. ரைட். சரி. இதில் நீங்களே வெட்டி கொடுக்குறா? ஃப்ரீயா? ரைட்.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் சந்தை பகுதி வந்து பார்த்தோம். இங்கெல்லாம் இருக்குது இந்த மரக்கறி சந்தை பகுதி. இங்கால ஆட்டிறச்சி கடை நினைக்கிறேன். ஆட்டிறச்சி கடை, கோழி இறைச்சி, இங்கெல்லாம் தையல் கடையெல்லாம் வச்சுக்காங்க. பின்னு கடையெல்லாம் இருக்குது. ஓகே, இது மாட்டிறச்சி. ரைட் ரைட், மாட்டிறச்சி. அண்ணா மாட்டிறச்சி எவ்வளோ போகுது கிலோ? கிலோ எவ்வளோ? 2200. ரைட் ரைட் ரைட். தனி இறைச்சி ஒன்றா எலும்புடையோ? தனி இறைச்சி 2200 பாருங்க. கொஞ்சம் கோழி கடை இருக்குது. கோழி இறைச்சி. அண்ணா கோழி இறைச்சி எவ்வளோ? 1250 ரூபா. இங்கெல்லாம் மரக்கறி சந்தை இருக்குது. மரக்கறி சந்தை என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம். ஐயா ஒரு வியாபாரி போட இங்கெல்லாம் பார்த்து கிடச்சேன்னா இதுதான் மரக்கறி சந்தை பகுதி. ஐயா பழங்கள் என்ன விலை போகுது? இதில் என்ன விலை? இதில் 150 ரூபா. கதலி 80 ரூபா. ரைட் 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 ரைட். வேறு என்ன இருக்கும் உங்கள்கிட்ட? பப்பாப்பழம் 120 கிலோ. ரைட் ரைட். எவ்வளோ காலமா சரிங்க தொழில் சந்தை? 30 வருஷமா சரிங்க. இங்கே தான் பழம். ரைட் ரைட். இது இப்போ புதுசாக கட்டிக்கிறேன் என்ன? ரைட் ரைட். சந்தோஷமா அப்படி மீன் சந்தையும் கட்டிவிட்டேன். பக்கியா கிடையாது என்ன? நீங்கள் இந்த மேலே இதெல்லாம் போட்டிருக்கீங்க. தகரம் தானே? பக்கியா தான் கிடையாது என்ன? எது கேமரா? ரைட் 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 ரைட். இங்கேலையும் பாருங்க பழக்கடைகள். ஆனால் எவ்வளோ கிலோ? 150 ரூபா. ரைட் ரைட் ரைட். அன்னாசி கிலோ 500. கிலோ 500 ரூபா. ரைட் ரைட். கிலோ 500 ரூபாய் பாருங்க. பத்தாப்பழம் 100 ரூபா கிலோ. ரைட் ரைட். இளநீ எவ்வளோ போகுது? இளநீ 250. ரைட் ரைட். எவ்வளோ காலமாக சரிங்க தொழில்? நான் இப்போ 12 வருஷமா. 12 வருஷமா இங்கே தான் பழதான். நீங்கள் பழதானா ஒரு சொந்த இடம் பழம்? ரைட் ரைட். 12 வருஷமா சரிங்க. ஓகே சார், புதுசெல்லாம் கட்டுறது ஓகே இருக்கா? அப்படி இது என்ன சரியான ஓகே என்ன தகரம் தானே? அந்த அண்ணன் ஃபுல்லாக அப்படியே அடிக்கும் என்ன? பழங்கள் எவ்வளோ ஆகுது உங்கள்கிட்ட? பழங்கள் எவ்வளோ ஆகுது உங்கள்கிட்ட? கிலோ 100. கிலோ 100 ரூபா. ரைட் ரைட் ரைட். மாதுளம்பழம் எவ்வளோ? மாதுளம்பழம் இந்தியன் பழம். இந்தியன் தான் இதுன்னு 70 ரூபா. 700 ரூபா உண்டு. ரைட் ரைட் ரைட். அந்த அளவுக்கு விலை என்ன? கிரேப்ஸ் எவ்வளோ ஆகுது? கிரேப்ஸ் பாக்ஸ் வந்து 1100. இது எங்கத்து பழம்? இது இந்தியன், மற்றது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா எவ்வளோ? இது 1/4 கிலோ 600. 1/4 கிலோ 600 ரூபா. ரைட். இது அப்படியே பேக்காக தான் என்ன? அப்படி ரைட் ரைட். சரி சரி ஓகே. ஆப்பிள் எவ்வளோ? ஆப்பிள் 200 உண்டு. சின்ன பழம் 200 ரூபா. என்ன விலை தானே? ஒரு ஆப்பிள் குவாலிட்டியில் இருக்கு. ரைட் ரைட். ஆரஞ்சு 150 ரூபா உண்டு. ரைட் ரைட். அப்போ அந்த 10 பழம் 300 ரூபா 250 ரூபா அது என்னது? அது சீசன் முடிஞ்சது. சீசன் முடிய விலை ஏறிடும் என்ன? சீசனுக்கு நிறைய இருக்கைகளை குறைச்சி தான் விற்பாங்க என்ன? பாகிஸ்தான் நிறைய சீசன். ரைட். அது பாகிஸ்தான் என்ன? புளிக்கும் வேணும். ரைட் ரைட். இது இன்னைக்கு சரி சரி ஓகே. ஓகே நன்றியா. ஓகே ஓகே. இங்கே பாருங்க தேங்காய் கடை இருக்குது. அண்ணா என்ன மாதிரி தேங்காய் என்ன விலை போகுது? தேங்காய் கேட்ட மாதிரி போகுது. என்ன விலை? இந்த தேங்காய் என்ன விலை? 130 ரூபா போகுது. ரைட். அந்த தேங்காய் 150 ஒவ்வொரு சைஸுக்கு இதுமே விலை என்ன? கிலோக்கெல்லாம் விற்றவங்களோ அங்களா என்னண்ணே? யூடியூப் சேனல் ஒரு சந்தையெல்லாம் எடுத்து போடுறாங்க வீடியோ. எவ்வளோ புளி எவ்வளோ போகுது இப்போ? விலையா புளி 1000 ரூபா கிலோ. 2000 எல்லாம் விற்று 2000 கூட எல்லாம் விற்று. ரைட் ரைட் ரைட். இது என்ன? இது பாக்கெட் பண்ணி விற்கிறீங்களோ? தூளா? மது விலாக்ஸ் அதில் பார்க்கலாம். 2 போடுவேன். இதே போல 100 கிராமா எவ்வளோ ஆகுது? 160 ரூபா. அப்படியே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விற்கிறேன். என்ன இதெல்லாம் விற்கிறீங்களா? பப்படம் எல்லாம் விற்கிறீங்களா என்ன? ஓகே. எவ்வளோ காலமாக சரிங்களா இது தொழில்? 15 வருஷமா சரிங்க. இங்கே பழதானா சொந்தம்? அப்படி பிஸ்னஸ் எல்லாம் அப்படி போகுது, நல்லா போகுது. ஓகே. சாப்பாடோட போகுது. என்ன நீங்கள் இல்லை அந்த புதுசாக கட்டி தந்ததுக்கு இல்லை நம்ம பார்த்தா மேலே கட்டி இந்த பால் புதுசாக கட்டினது சரி இருக்கல என்ன? மேலே ஒரு ஃபேனாக 2 ஃபேனாச்சும் போட்டுக்கலாம். அது செய்கிறாங்களே சொல்ல லெவல் சீட் அடிச்சு ஃபேன் போட்டு தரமான செய்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. என்ன தான் புதுசாக கட்டினாலும் எல்லாரும் அப்படி தான் நடக்குன்னு இல்லை. அப்படி தான் புதுசாக பார்க்க கட்டினவே கிடக்குன்னு. புதுசாக கட்டி தான் பார்க்க ஆக்கள் பார்த்தா என்ன இதில் அப்படி அமைச்சிக்காங்கன்னு தோணும் என்ன? அதெல்லாம் வைக்க சும்மா நிற்கவே வைக்கிறீங்க என்ன? என்ன நீங்களாம் கஞ்சி கிடக்காது இங்கே முன்னுக்கு பழசில் கடை வச்சுக்கோங்க. ரைட் ரைட் ரைட். எவ்வளோ காலம் வச்சுருங்க தொழில்?
அது வந்து இப்போ நான் 7 வருஷம் வாடகை கொடுத்துருந்தேன். நான் அடுத்த பழத்தில் செய்தீங்க. நல்லது. சரி வந்து பார்க்க பாருங்க. ஓகே ஓகே ஓகே. இங்கே வெத்தலை கடையில் அவளுக்கு எவ்வளோ வெத்தலை போகுது? குழம்பு வெத்தலை என்ன? ஆக்களை காணையில் வெத்தலை கடைக்காரர் இங்கால மரக்கரை சந்தை. அம்மாட ஹாய்க்கலாமா? வணக்கம் அக்கா. என்ன மாதிரி விளையாடுறவங்களை போகுது? உருளைக்கிழங்கு எவ்வளோ உங்கள்கிட்ட? 1 கிலோ 240. கிலோக்கு சொன்னீங்க நல்லா சரியா? பூசணிக்காய் என்ன விளைவிக்கிறீங்க? உங்களுக்கு மறந்து வச்சா? என்ன 270. ரைட்டு. பைத்தங்க 400 ரைட். எவ்வளோ காலம் வச்சுருங்க நீங்கள் தொழில்? 7 வருஷம் 2 வருஷமா? இப்போ தான் செய்றீங்க. சரி ஓகே. ரைட் ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வச்சு வைக்கிறீங்கண்ணே. எங்கே வேண்ட மரக்கறியில் எங்கே வேண்டது? வாரதில் எடுக்கிறது. சரி ஓகே. நீங்கள் கொஞ்சம் கதைக்க நாங்களே காய்க்கிறோண்ணே. ஒரு 4-5 வியாபாரி மாதிரி வந்து நிற்கணும். இங்கே ஒரு அம்மம்மா நிற்கிறா அப்படி இங்கே இருக்குது. ஆனால் வணக்கம்ண்ணா. என்ன மாதிரி இன்றைக்கு மரக்கறி விலை நிறுவனங்களை எப்படி போகுது? உருளைக்கிழங்கு என்ன விலை? உருளைக்கிழங்கு வந்து கிலோ 210 ரூபா. 210 ரூபா. பீட்ரூட் வந்து 580 ரூபா. இது இப்போ இந்த பொருட்கள்லாம் வந்து நீங்கள் எங்கே வாங்குறீங்க? இது நம்பர்ல இளராப்போம். யாழ்ப்பாணம் தலைம்பெறும். ரைட். அங்கேருந்து வரும் உங்களுக்கு நேரடியாக வரதா? நேரடியாக. ரைட். இப்போ என்ன மாதிரி தக்காளி பழம் என்ன வருது? தக்காளி பழம் 200 ரூபா விற்கிறோம். இதெல்லாம் வங்கத்த பழம் எல்லாம் தமிழில் தான். தமிழில் தான் கூட வரும். கத்திரிக்காய் 400 ரூபா விற்கிறோம். 400 ரூபா கிலோ. ரைட். வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து 150 ரூபா விற்கிறோம். 150 ரூபா. ரைட். முருங்கங்காய் வந்து 1400 ரூபா விற்கிறோம். 1400 ரூபா. ரைட். பாவக்காய் 800 ரூபா விற்கிறோம். 800 ரூபா கிலோ. ரைட். சின்ன வெங்காயம் என்ன விலைண்ணா? சின்ன வெங்காயம் 320 ரூபா. எவ்வளோ? 320 ரூபா. 320 ரூபா. பெரிய வெங்காயம் 400 ரூபா. ஒரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி விலைன்னு? ரைட். பைத்தங்க கிலோ 300 ரூபா விற்கிறோம். 300 ரூபா. இந்த மாதிரி போகுது. பொருட்கள் எல்லாம் என்ன ஏதாவது கூட குறைய இருக்கா? ஏதாவது நேற்றைக்கு முன்னாடி வித்தபடியே இன்றைக்கு ஏதாவது கூடி குறைஞ்சிருக்கா? ஒவ்வொரு நாள் மார்க்கெட் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விலை. அதை கணிக்கவே இல்லை. என்ன கரெக்ட்? இப்போ எங்கே கரெக்ட் வந்து தம்புள்ள கரெக்ட் எவ்வளோ போகுது? கிலோ வந்து 900 ரூபா விற்கும். 900 ரூபா. ரைட். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருந்தா இப்போ கூட்டிட்டு இருப்பீங்க. இப்போ குறைஞ்சிருக்கு. முதல் 2000 மெத்தல என்ன 1200 1000 ரூபா. ரைட். வேறு என்ன நடக்கும்? வேறு கீரை என்ன எவ்வளோ கிலோ? கீரை வந்து 100 ரூபா விற்கிறோம். 100 இது உள்ளூருக்கு இருந்து வரதா? இதுக்குள்ள கொண்டு வரேன். நீங்கள் பிசினஸ் பாருங்க. மரவள்ளிக்கிழங்கு என்ன விலைண்ணா? மரவள்ளி 260 ரூபா. 260 ரூபா கிலோ. ரைட். கோவா 600 ரூபா விற்கிறோம். ரைட். பாருங்கள் இப்படி தான் போகுது. இங்கால 1 2 3 4 ஒரு 5 பேர் வந்து இதில் மரக்கறி வியாபாரங்கள் வந்து செய்யணும். இங்கால உங்களை பார்த்தீங்கன்னா வெத்தலை கடைகள், பழக்கடைகள், ஒரு 2 பழக்கடை இவ்வளோ வந்து இந்த சந்தை பகுதியில் வந்து இருக்கிற நிலவரங்கள் இதான். ஓகே. இதான் வந்து சந்தை நிலவரங்கள். பாருங்கள் இங்காலையும் வந்து ஆக்கள் எல்லாம் வந்து பாருங்கள் இதில் வந்து வாங்கிக்கொண்டு போயிடும். ஓகே. இதுதான் சந்தை முழுவதுமாக வந்து பார்த்துருப்பீங்க. இங்கே பக்கம் வெளியேற பகுதிகள் இருக்குது. நாங்கள் வந்த பாதைகள்னாலே இங்காலேயே போவோம். புதுசாக கட்டினாலும் சரியான வக்கியா. அப்போ அப்படி தான் இருக்குது. இந்த பழச்சந்தை பகுதி வந்து இப்படி தான் இருக்குது. பெரிய தேசம். நிறைய கட்டடங்கள்லாம் வந்து புதுசாக வந்து எல்லாம் கட்டிக்காங்க. ஓகே. காவலி வந்து பார்த்துருப்பீங்க. என்னென்னு சொல்கிறது, மீன் சந்தை பகுதியில் வந்து நல்ல வடிவாக எல்லாருமே வந்து காய்ச்சாங்க. மரக்கறி சந்தை பகுதியெலாம் கொஞ்சம் கதைக்கிறது கொஞ்சம் பஞ்சு போட்டாங்க நிறைய பேர். பழக்கடைகள்லாம் வடிவாக காய்ச்சாங்க. மரக்கறி சந்தை பகுதியெல்லாம் கொஞ்சம் கூச்சப்படுறாங்க காய்க்கிறதுக்கு. புதுசாக இருக்குது. புதுசாக என்ன இல்லை. ஓகே. இருந்தாலும் பரவாயில்ல. இருந்தாலும் அவங்கள்ட்ட எந்த விலை நிலவரங்களாம் வந்து கேட்டு தெரிஞ்சு கொண்டோம். நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலை பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் முதல்ல யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அழகான ஒரு காலை வாயிலாக வந்து சந்திக்கிறேன். ஓகே, பாய்.